குவாட்டர் குச்சா கொரோனா வராது. இது என்னடா புது பொருளியா இருக்கு? God the hand of the sanity to access the things we cannot change, courage to change the things we can, and wisdom to know the different. புரியுதா? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நாலு பாட்டில் பாட்டி வரைக்கும் போதுமா உங்களுக்கு 4 பாட்டில்? இந்த கூட ஒரு 2 வாங்கி எக்ஸ்ட்ரா. இதே வேலையாடா. போடா இப்படி போடாடியா. 500 வேணுமா? 500. கொப்பை எடுக்க அசங்கருக்கு நன்னாரி பயல. நான் ரெண்டு தானே. இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், அவ்வளவு தானே. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. எத்தனை பாட்டில் வாங்கியிருக்கீங்க 14 நாளுக்கு? நான் பாட்டிலே வாங்கல. ஏன்னா இருக்குது விலை ஜாஸ்தி. என்ன தமாஷா பேசுறாரு பாரியா. ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 500 ரூபா வாங்கிட்டு இந்த எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு, 130 ரூபா விற்கிறாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஸ்டாலின் வந்துட்டாருல, குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இப்ப ஸ்டாலின் வந்துட்டாரு. இப்ப இனிமே எங்க தளபதி தான் ஓட்டு போட்டோம் மயிலாப்பூர்ல. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. ஆனால் இனிமேல் எங்க தெய்வம் ஸ்டாலின் வந்து விலை இறக்கணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. விலை இறக்கணும். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? குடியாரனோட ஓட்டு வந்து 198% திமுக ஓட்டு போட்டான். உனக்கு எப்படியா தெரியும்? குடியாரனுங்கெல்லாம் என்ன, நானும் குடிமகன். அப்படியா? அதுல என்னடா பெருமை? ஆனா மோடிக்கே தெரியும் இங்கெல்லாம். இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். 130 ரூபா அபார விலை. நான் என்ன பண்ணுவேன்? நாங்கள் வாங்குற சம்பளத்தில் இந்த சம்பளத்தில் எப்படி கோட்டர் வாங்க முடியும்? நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும், இருக்கவே கூடாது. வீட்டுக்கு கொடுக்கணும், என் பேரனுக்கு கொடுக்கணும், பேத்திக்கு கொடுக்கணும். இந்த எடப்பாடி வந்து இந்த பொறானால வந்து 130 ரூபா பாவம் இல்லையா? எங்க வயிற்றுல வச்சா அதை ஆப்பட்டுட்டேன். சாம்பார் ஆப் எனக்கு. அதுதான் திமுக ஓட்டு. குடியார ஓட்டு ஃபுல்லா திமுக. இதுல இந்த லாஜிக் வேறையா? நான் 10 பாட்டில் வாங்கிருப்பா. போதுமா உங்களுக்கு இது? இவங்க 2 வாரம் லாக்டவுன் பண்ணியிருக்காங்க. ஆனா அது போதாது. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அண்ணா எத்தனை பாட்டில் வாங்க வந்திருக்கீங்க? இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. நேற்று வாங்கினேன் ஒரு பாட்டில் எப்போ 5 ரூபா எடுத்துருந்தாங்க. இன்னைக்கு 20 ரூபா இருக்காங்க. பேக் எதுக்குண்ணே? ஏதோ சரக்குங்க தான். A few moments later. சிந்தாம வந்து பாய். எங்க படிக்க ஐயோ மனுஷனா நீங்க எல்லாம்? ஆமா, ஒரு 10 கோடி 15 நாள் லீவ் ஆச்சா? 14 நாள் லீவ் தான். அதனால டெய்லி 2 கோடி அடிப்பேன். அல்லக்கை முண்டமே, ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? அரசியல்வாதிகளா வச்சிருப்பீங்க பாரு, பார் ஓப்பனா வச்சிருப்பீங்க. உங்களுக்கு காசுனா சரகு இருக்கும். எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியல. ஒரு கோட்டர் 14 நாளுக்கு இப்பதான் சார் 14 நாளைக்கே சாப்பிட முடியும். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. 14 நாள் என்ன பண்ண போறீங்க? நான் கேட்கறீங்க சொல்லு. 14 நாளைக்கு ஒரே நாள் சாப்பிடுவியா? முடியாது. அப்புறம் நாட முடியாதுதான். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? மறுபடியும் வாங்க மாட்டீங்களா? என்ன சார் கடையே இல்லைன்றாங்க, எப்படி சார் வாங்குது? என்ன சமாளிக்கவே முடியல. என்ன சார் விசித்திரமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்குறேங்க? யார் யாரு கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியும். நானே விசித்திரமான ஆளு, ஏன்ட்ட விசித்திரமான கேள்வி எல்லாம் கேட்குறேன். வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். 14 நாள் லாக்டவுன் போட போறாங்க. அப்ப என்ன பண்ண போறீங்க? நல்லதுண்ணா, எல்லாமே நல்லா இருக்காங்க, நல்லா தூங்குவாங்க, ஏதாவது குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணுவாங்க. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாலே மழை கொட்டோ கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. இன்னும் பிளாக்ல தான் வாங்கணும். பிளாக்ல ஆல்ரெடி ஒயின் ஷாப்பே கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. ஒரு கேஸ் எடுத்துன்னு போ, 2 கேஸ் எடுத்துன்னு போனேன். இது போலீஸ்காரனும் உதவி ஆகுறாங்க. நான் பண்ண முடியும். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அது குடிக்காது இருந்துடலாம்ப்பா. நம்ம யாருமே குடிக்காது இருந்துடலாம், நம்ம பிரச்சனையே கிடையாது. என்ன சொல்கிறீங்க? குடிக்காது இருந்துடலாம், அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா லாக்டவுன் இப்போ நம்ம நல்லதுக்காக தான் போடுறாங்க. ஸோ அதனால் வந்து கொரோனா பரவாததுக்காக அந்த கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு அதுக்காக ஒரு சேஃப்டி தான். அப்பா இது அறிவாளி போலீஸ் பா, எப்படி கேட்டுச்சு பாரு. ஆமா, 14 நாள் சமாளிக்கிறதுக்கு எத்தனை பாட்டில் வாங்கியிருக்கீங்க? சாமி நான் வந்து குடியாரன் தான். எனக்கு வந்து சோறு இல்லைனா குடி இருக்கணுங்க. எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே 130 ரூபா விற்கிறது வந்து மகா குற்றம். நிறைய போறான்டா. வேலை இல்லாமல் ஆட்டோ ஓட்டுறவன், மீன்பாடி வண்டி ஓட்டுறவன், கட்டடத்து வேலை செய்கிறவன், தெருவு மேலே நடந்து வியாபாரம் பண்ணுறவன், இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. இதுதான் நான் சொல்ல வரேன். எங்கள் தளபதி கிட்ட மனு கொடுத்து இறக்க போறாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், கோட்டிங்களா? யார் நீ? இப்ப நிறைய பேர் மாஸ்க் யாரும் போடல, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டில் கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக்.
என்னை பொறுத்த வரைக்கும் குவார்டர் குச்சா கொரோனா வராது. God the grant the serenity to access the things we cannot change, courage to change the things we can, and wisdom to know the different. புரியுதா? The things we cannot change, courage to change the things we can, and wisdom to know the different. சரி டென்ஷன் ஆகாதா வந்து குந்து. எங்களுக்கு கொரோனாலாம் வராது. ஆல்கஹால் அனானிமஸ். இவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இப்படி இருக்கும்போது எங்களையா லாக்டவுன் போட்டு சாவடிங்க. இந்த ஏரியால அங்க இருக்கான் அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். டெய்லியும் வந்து ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு புள்ள குட்டி வச்சுக்கிறாங்க, 2 ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப்னா. அவன் வீட்டு போனால் தான் அவன் சம்பாரிச்சின்னு எடுத்துன்னு அந்த 2 குழந்தைய காப்பாற்ற முடியும். அவன் எப்படியா சம்பாதிப்பான்? ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இருக்கிற ஸ்லம் ஏரியால கொரோனாலாம் அதிகமாக இல்லை, இருக்கிற பணக்கார வருகிட்ட தான் கொரோனா. எங்களுக்கு கொரோனாலாம் வராது. விஷத்திலே பிறந்து வளர்ந்துவீங்க நாங்க, உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? காலங்காத்தால வேலைக்கு போகிறவங்க ஒரு நீங்கள் 9 மணி கடத்தை வந்து 6 மணி மூடுறாங்க, அது தப்பு. அது எப்படி சார் நீங்க வாங்க ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. எப்பயும் 12 மணி to 10 கரெக்டான டைமு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இவங்க திடீர்னு டிசிஷன் எடுத்தா மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆனால் ஒயின் ஷாப் மூடக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். டேய் ஒய்யால நீ என் கையாலாண்டா மறந்துட போற. ஏன்னா அவங்களாம் வேலைக்கு போகிறவங்க திடீர்னு மாற்றினே இருந்தா இப்போ எல்லாமே விலைவாசி எல்லாம் ஏறுது. இப்போ கூட ஏறுது. நீங்கள் பார்த்தீங்களா? இங்கே பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம், எல்லாம் விலைவாசி ஏறுது, மக்கள் நிறைய வராங்க. ஆனால் வந்து இப்போ நீங்கள் போட்ட டிசிஷனில் அவன் தாலியை கூட அனுமானம் வச்சுட்டு வந்து வாங்கி குடிக்கிறாங்க, நல்லா தெரியுது. என்ன பண்ண சார்? இல்லை வேலைக்கே போகிறதுல தாலி அறுத்து வந்து கூட வாங்குறாங்க. பேடிப்பா, நான் பேசுறது டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து மாஸ்க் போடுங்க சொல்கிறீங்க, நம்மளோட மூச்சு நம்மளதான் சுவாசிக்கிறோம், அதனாலே நம்மளுக்கு பிரச்சனை வரும். நம்ம உடம்புல இருக்கிற ப்ராப்ளம் நம்மளுக்கே வரும், அது ஆட்டோமேட்டிக்காக. இதை சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.